வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 3 இன்னைக்கு வேர்ல்டு பைசைக்கிள் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து சர்வே பண்ணுறாங்கப்பா. இது 2018 ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ஓட்டினீங்க அப்படின்னா பயங்கர ஹெல்த்தியாக இருக்கலாம், அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆகுது. அண்ட் வேர்ல்டுனுடைய முதல் மனித போக்குவரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் தான். அப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை நம்ம கொண்டாடியே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. 1817 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக பரோல் கார்ன் வான் ரைஸ் அப்படின்ற ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா சைக்கிளை உருவாக்குனாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, பெடல்லாம் கிடையாது சைக்கிளுக்கு, இந்த கையில் இயக்கிற மாதிரி இருக்கும், முன்னாடி சக்கர பெருசாக இருக்கும், பின்னாடி சக்கர சின்னதாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பு தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரராக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து பெடல் வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த சைக்கிளினுடைய டியூப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை வந்து டியூபாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ரப்பர்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் அதில் கொண்டு வந்தாங்கப்பா. அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு வெஹிக்கிளாக மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் மோட்டார் வாகனங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் அது நம்ம யூஸ் பண்ணுறது நிறுத்திட்டோம். இன்னைக்கு வேர்ல்டுனுடைய அந்த சுற்றுச்சூழலும் சரி, நம்மளுடைய ஹெல்த்தும் சரி, இது எல்லாத்தையும் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு சிறந்தவே இந்த சைக்கிள். அதனால் அந்த சைக்கிளை வந்து பயன்படுத்துறது நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தாங்க இருக்குது. இன்றைக்கி வேர்ல்டு வைடில் யூஸ் பண்ணுற காரை விட சைக்கிளோட எண்ணிக்கை ஜாஸ்தி இருந்தாலும் மக்கள் ஏன் ஹெல்த்தியாக இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த டே வந்து தொடங்கியிருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்ட நாள் தான் 2018 வேர்ல்டு பைசைக்கிள் டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மே 3. நெக்ஸ்ட் ஓபியம் சப்ரேஷன் மூமெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்வானுங்க. இந்த சீனாவோட இவங்களாம் சேர்ந்து இருந்த அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டன்காரங்க இந்த சீனாவோட பெரிய ஒப்பந்தத்தை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணாங்க. அதுக்கு நம்ம அப்படியே அவங்களோட ஃப்ரெண்டாக இருந்தால் தானே வேலைக்கு ஆகும். அப்போ ஃப்ரெண்டாக இருக்கணும் என்ன பண்ணலாம், சில போதைப் பொருளை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்போ தான் இந்த ஓபியமாக கொடுக்குறாங்க. ஓபியம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கசகசா யூஸ் பண்ணுறது தெரியுங்களா, அந்த செடியிலேருந்து வரது தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இது டன் கணக்கில் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிரிட்டன் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே வந்து சீனாவில் இருக்கக்கூடியவங்களோட தொழில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த ஓபியம் வந்து இந்த போதைப் பொருள் வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் இந்த ஓபியம் போட்டு எல்லாம் போதையை போட்டு எல்லாம் சுற்றின்னு இருக்க, இப்படியே போச்சுன்னா நாடு என்ன நிலைமைட்டு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த ராஜா என்ன பண்ணார், 1839 1842 இடைப்பட்ட காலத்தில் இந்த ஓபியம் எல்லாத்தையும் வந்து அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சட்டத்திட்டங்கள்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டனோட இருக்கக்கூடிய அந்த வர்த்தகம் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸும் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1610 டன்னு வந்து ஓபியம் எரிச்சாங்களாம். ஸோ அந்த எரிச்ச முதல் நாளை தான் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஓபியம் சப்ரேஷன் மூமெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்வான் செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 3. நெக்ஸ்ட் டே மோஹோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாங்க. இது வந்து எடி மாபோ அப்படின்ற ஒரு பர்சனு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நில உரிமைக்காக வந்து போராடினாங்க. ஆஸ்திரேலியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அங்கே பூர்வீகமாக இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கும் இப்போ ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய அந்த அவங்களுக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து உள்ளே வந்தவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, பழங்குடி மக்கள் ஆட்சியில் இல்லை அப்படின்றத பிரச்சனையாக தான் ரொம்ப வருஷமாக ஓடுனுக்குது. அதில் இந்த எடி மோபோ அப்படின்ற பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த டோரஸ் அப்படின்ற தீவில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1770 ஜேம்ஸ் குக்குன்றவங்க சட்டம் போட்டாங்க. அதாவது நிலம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் வந்து பிடிக்காமல் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுனே இருந்தாங்கப்பா. ஸோ அப்படி அந்த எதிர்ப்புலாம் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முடிவுக்கும் வந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எடி மோபோ அப்படின்றது இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய மனைவி என்ன பண்ணாங்கன்னா, இந்த நில உரிமை சட்டம் மாறினதுக்கு காரணமே வந்து இவங்க தான். அதனால் இதுக்காக ஒரு டே உருவாக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கின ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா மோஹோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து இந்த நில உரிமையை எதிர்த்து போராடினவருக்காக கொண்டாடுறாங்க ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டிக்ளரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு மாண்டிங்ரோ அப்படின்ற ஒரு தீவுங்க. ஆல்ரெடி இந்த மாண்டிங்ரோன்ற பிளேஸை பற்றி பார்த்துருப்போம். இவங்க வந்து ஒரு நாட்டோட சேர்ந்தாங்க, செர்பியா, அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து யுகோஸ்லோவாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சோவியத் யூனியன் இவங்களுக்கு பேர் வச்சிருந்தாங்க. இப்படி நாங்கள் யாரோடையும் நாங்கள் சேர்ந்துருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு 2006 பார்த்தீங்கன்னா வாக்கெடுப்பு நடந்ததில் 55% வந்து சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிச்சிட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்குன்னு ஒரு பாராளுமன்றம் அமைஞ்சு அந்த பாராளுமன்றத்தில் முறையாக இந்த உரையை வந்து நிகழ்த்தினாங்க. ஸோ அப்படி நிகழ்த்தின அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டிக்ளரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு மாண்டிங்ரோ செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 3. நெக்ஸ்ட் தியாகிகள் தினம் சொல்லிட்டு உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய திருவிழாவாக தான் பார்க்குது. எப்படி நமக்குலாம் இங்கே வந்து அந்த வேளாங்கண்ணிக்கு எல்லாரும் நடைப்பயணமாக போவாங்களோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நமுகோங்கே அப்படின்ற ஒரு கோவிலுக்கு எல்லாருமே நடைப்பயணமாக ரொம்ப தூரத்துலலாம் வருவாங்க. ஸோ இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளாக பார்க்கும்போது இது ஒரு தொடர்ந்து ஒரு 3 நாள் 5 நாள் திருவிழாவே இருக்குதுங்க. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1884 1888 இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா கபாகா முவாங்கா அப்படின்ற ஒரு அரசு இருந்தார். அப்போ வந்து இந்த மதம் சார்ந்து சில எதிர்ப்புகள்லாம் அவர் கொடுத்துட்டே இருந்தார். அது மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தூக்கில் போடுறது, கொலை பண்ணுறது அப்படின்னு போயிட்டே இருந்தது. 22 பேர் அந்த கத்தோலிக்கில் வந்து மாறின அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு புதைச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்க சார்லஸ் லுவாங்கா அப்படின்ற ஒரு பர்சன் அவருடைய ஆதரவாளர்கள் இவங்க எல்லாருமே கொண்டு அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டாங்க. ஸோ அவங்க இருந்த அந்த பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னா கோவிலாக வச்சுட்டு அதுக்கு வந்து நடைப்பயணம் போகிறது அப்படின்றத இன்றைக்கி வழக்கமாக வச்சுக்கிறாங்கப்பா. பணம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் 365 நாளும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு பணக்காரன உதாரணம் சொல்லுங்கள். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாங்க. அவங்க பாண்டே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.